டே 12 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. இன்னைக்கு காலையில் 5 o'clockலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நேராக பங்கரையில் போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இன்னைக்கு டயட்டுக்கு தேவையான எக்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 5:30க்கெலாம் இங்கேருந்து கிளம்பி நம்ம பால் சப்ளைக்கு எப்போதும் போல போயாச்சு. பால் சப்ளையில் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாலெல்லாம் வண்டியில் எடுத்து லோடு ஏற்றி ஃபஸ்ட்டு கடை லைனு, அடுத்து வீட் லைனு, சாக்கில் கட்டி இன்னொரு கடை லைனுக்கும் வச்சு முடிச்சுட்டு நம்ம கடைக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சக்கரை போடாத ஒரு கருப்பு காப்பி அடிச்சு ஊற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஜிம் வந்தோம். ஜிம் வந்தோடனே ஜிம்மில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெயிட் செக் பண்ணோம். இன்றைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 78 kgs. சாட்டர்டே நம்ம கிரிக்கெட் விளாட போனதுனால நம்மளால் லெக் ஒர்க் அவுட்டாக இன்றைக்கி போட முடியல. இந்த மண்டேவை லெக் டேக்கு அர்ப்பணிச்சிட்டோம். வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டு கிங் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு லெக் ஒர்க் அவுட்லேயே பிடிக்காத ஒரே ஒர்க் அவுட் இந்த வாக்கிங் லஞ்ச். தேர்ட் ஒர்க் அவுட்டாக லெக் ப்ரெஸ் 3 செட்டை போட்டு முடிச்சுட்டு ஃபோர்த் ஒர்க் அவுட்டுக்கு லெக் எக்ஸ்டென்ஷன் போயாச்சு. அடுத்து வந்து ரொமானியன் டெட் லிஃப்ட் 3 செட்டும் போட்டு லெக் ஒர்க் அவுட் முடிச்சதாக நானும் நினச்சி ரொமானியன் டெட் லிஃப்ட்டை போட்டுட்டு ஜிம்மில் பார்த்தா யாருமே இல்லை. அதனால கோச்சே டீ குடிக்க போயிட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், போசிங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி லெக் அவுட்டுக்கு முடிச்சதாக நானே நினச்சிட்டு போசிங்க போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஹா காஃபுக்கு ஒர்க் அவுட் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசி ஒர்க் அவுட்டாக காஃப் ரைஸை போட்டு பயா கிட்ட 1/2 கிலோ சிக்கனை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோம். மார்னிங் ரெடி பண்ணி வச்சிருந்த எக்ஸை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ளாஷ் பாயை தூக்கிட்டு குருட்டு கண்ணாடியை தூக்கி மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஆஃபீஸ் வந்தோம். நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30. இன்னைக்கு நம்ம மானிட்டர் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் ஒரு டீர்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது ஒரு டீர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அனிமல் தான். பட் இதோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா தாம்சன் கேசல். ஸோ அதை பற்றி கொஞ்ச நேரம் ரீட் பண்ணிட்டு நம்ம நேராக ஒர்க்குள்ளே இறங்கியாச்சு. நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பசங்க அப்போ தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம தலைவின்னு சொன்ன தலைவலியை கலாய்ன்னு கலாய்ச்சி எடுத்துட்டு ஐட்ராப்ஸை கண்ணில் விட்டுட்டு நேராக கிளம்பி லஞ்சுக்கு பண்ணிட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காலையில் நம்ம பயாட்டா வாங்கின கோழிக்கறியும் எப்போதும் போல் ரைஸும் தான். சேம் டயட். அதை சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போகலான்னு வெளியே வந்தால் சரியான கிளைமேட்டு. கொஞ்ச நேரம் இன்னும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி வாக்கிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே வந்துட்டோம். பிரேக்குக்கு வந்து பார்த்தா எப்போதும் நசன்னு கத்திட்டே இருக்கு இந்த ஃபுட் கோர்ட்டு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ரொம்ப அமைதியாகவும் கூட்டம் கம்மியாகவும் இருந்தது. நம்ம பசங்க எப்போதும் போல டீயும் காஃபியும் குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம உட்காந்து வேடிக்கையை போட்டுட்டு இருந்தோம். வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு அழைப்பு வந்தது. யாருன்னு எடுத்து பார்த்தா அப்பு என்ற நந்தகோபால். அவங்க அப்பா பேரு மாரிமுத்து. அவரு நம்மளை பார்க்க 106 கிலோல வந்து என் முன்னாடி நின்னாரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆனந்தம். அவர் கூட ரோட்ல நின்று சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதை எல்லா கதையும் பேசி முடிச்சுட்டு அண்ட் தென் வீட்டுக்கு வந்தா நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இட்லி கொடுத்தாங்க. இட்லியும் சிக்கனையும் அடிச்சுன்னு ஊற்றிட்டு குட் நைட்டு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.